நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. என்ன தூங்கிட்டியா? தூக்கத்துல போன் எடுக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. என்ன நீயும் பிளேடு போட ஆரம்பிச்சிட்டியா? அடிப்பாவி. புதுசா கல்யாணம் ஆனவங்க நைட்ல டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் திட்டுவீங்கல்ல? ஆமா, உன்னை திட்டுறாங்க. ஏய் என்ன ஒரே ரொமான்ஸா? சும்மா இருடி. என்ன வெக்கமா? என்னடி வேணும் உனக்கு? இல்ல, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கதான். நாங்க நல்லா இருக்கோம், போதுமா? பாரதி நல்லா இருக்கானா? உன்னை புரிஞ்சுக்கிறான்ல? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவனை பத்தி தெரிஞ்சதாலதான் கேக்குறேன். பேசவாவது செய்யறானா இல்லையா? நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. செம்ம ஸ்மார்ட், ரொம்ப கேரிங். இப்பதான் வயித்துல பால வாத்தப்போ. நீ எப்படி பாட்டி மாதிரி பேச ஆரம்பிச்ச? என்ன எப்பவும் வீட்ல நீங்க எல்லாரும் அவைய அரேஞ்சுக்கு தானே ட்ரீட் பண்ணுவீங்க. அப்போ இப்படிதானே பேச முடியும். அதுவும் சரிதான். நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா? நான் வேணா அப்புறமா ஃபோன் பண்ணட்டுமா? ஏய் இரு. எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண நீ? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணீங்களா இல்லையான்னு கேக்கதான். ஐயா, இதெல்லாமா கேட்பாங்க? கேக்கலன்னா அப்படி ஒரு ஏரியா இருக்கிறதே நீங்க எல்லாம் மறந்துடுவீங்கல்ல, அதை ஞாபகப்படுத்ததான். எப்போ வீட்டுக்கு வர நீ? எப்ப வரட்டும்? எப்ப வேணா வா. சரி, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரி சரி வா. சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் வைக்கிறேன். உங்க ரொமான்ஸை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, பை. இவ்வளோ நேரம் நீ சாமி கும்பிட்டதை நான் பார்த்தது இல்லையே, என்னாச்சு? அவ்வளோ டைம் ஆயிடுச்சா என்ன? நீ சாமி போட்டோக்கு முன்னாடி நின்று கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆச்சு. இவ்வளோ நேரம் உட்காந்து டைம் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தியா? அப்படி இல்லை, பொதுவாக காலையில் ஆஃபீஸ் போகும்போது சாமிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போவ. இன்னைக்கு என்ன சாயங்காலமும் இவ்வளோ நேரம்? அதான் கேட்டேன். ஒன்றும் இல்லை, சும்மாதான். ரொம்ப நாளா ஒரு விஷயம் கூட நல்லதா நடக்கல. டெண்டராவது நமக்கு கிடைக்கட்டுமேனு தான். கிடைக்கும் மகா, நம்பு. நீ ரொம்ப யோசிக்காத. எனக்கு உன்னை அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? இப்படி மணிக்கணக்காக சாமி கும்பிட்றது, வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்குது, இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். இந்த ஹோட்டல் மேட்டர்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ரொம்ப தலையை ஏற்றிக்காத மகா, அமைதியா இரு. மகா, பயங்கர பசி எனக்கு, சாப்பிடலாமா? இல்ல, இப்ப வேணாம் பாரதி. டைம் ஆயிடுச்சு. இல்ல, நீ சாப்பிட, நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீ என் கூட சாப்பிடலாம், அவ்வளோதான். நீ அப்புறம் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சாப்பிடவா? இல்ல பாரதி, ப்ளீஸ் நீ சாப்பிடு. நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிடல. அடம் பிடிக்காத. எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல. நான் கண்டிப்பா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்.
மதியம் சாப்பிட்டது தானே? இல்ல ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். இந்த கதையெல்லாம் வேணாம். நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாரதி சாப்பாடு எடுத்து வைப்பானா, நீ உட்காந்து சாப்பிடுற. உனக்காக என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? அசந்து போயிடுவ பாரு. டிஃபன் ரெடி. சூடான சப்பாத்தி, பன்னீர் மசாலா. கை கழட்டு வா. ஆ, இரு ஒரு நிமிஷம். கை கழுவிக்கோ. இல்ல பாரதி. நீ கை கழுவிட்டு சாப்பிடுறியா இல்ல நானே ஊட்டி விடவா? ம் ம், ம் இது நல்ல பொண்ணு கழகு. ஆ ஆ இந்தா. எனக்கு வேணாம் பாரதி ப்ளீஸ். என்னாச்சு உனக்கு? ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு சாப்பாடு வேணாங்கிற? நீ சாப்பிடலனா நானும் சாப்பிடல. விடு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ முதல்ல சாப்பிடு ப்ளீஸ். நான் தான் கொஞ்ச நேரத்துல சாப்பிடுறேன்னு சொல்றேனே. இவரை பார்க்க டல்லா வர இருக்க மகா. ஏதாவது பிரச்சனை சொல்லு. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேனே பாரதி. நீ முதல்ல சாப்பிடு. ஒண்ணு இல்லனா அப்படி ஏன் சாப்பிடல? சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இது என்ன அவ்வளவு பெரிய மேட்டரா பாரதி? விடேன் பாரதி. பாரதி நீ சாப்பிடு பாரதி ப்ளீஸ். சாரி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீ சாப்பிடு ப்ளீஸ். அது பரவாயில்ல. நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க. உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. சொல்லிடு மகா ப்ளீஸ். ஏதோ ஒரு மாதிரி இருக்க. சாப்பாடும் வேணாங்கிற. நான் என்ன நினைக்கிறேன் சொல்லு பாப்போம். சொல்லு மகா ப்ளீஸ். இல்ல பாரதி, இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் நான் ஒருவேளை தான் சாப்பிடுறேன்னு வேண்டியிருக்கேன் பாரதி. அதான் காலையிலயும் சாப்பிடலையா நீ? என்ன மகா இது? இதுக்காக சாப்பிடாம இருப்பாங்களா? அதான் மதியம் சாப்பிடுறேனே பாரதி. எதுக்காக உன்னை இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? உன்னை கஷ்டப்படுத்தி கிடைக்கிற எதுவும் எனக்கு வேண்டாம் மகா. ப்ளீஸ் பாரதி அப்படியெல்லாம் பேசாத. நான் அப்படி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கேன். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் பாரதி. நீ சாப்பிடாம உனக்கு ஏதோ ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் மகா? அதான் ஒருவேளை சாப்பிடுறேன்ல, ஒண்ணும் ஆகாது பாரதி. நீ முதல்ல சாப்பிடு ப்ளீஸ். எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல பாரதி. நான் நல்லா தான் இருக்கேன். நீ இப்படி பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சாப்பிடு ப்ளீஸ் பாரதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பாரதி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பாரதி என்னாச்சு? என்ன பாரு. ஏய் ஒண்ணும் இல்ல மகா. பாரதி எந்திரி. ஏய் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ தூங்கு மகா. என்னாச்சு? ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ தூங்கு. என்னாச்சுன்னு சொல்லு. இப்படி திரும்பு. பாரதி ஏய் அழறியா? என்னாச்சு பாரதி? நான் ஏதாவது சொல்லிட்டேனா? எனக்காக யாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்ல மகா. என்னெல்லாம் நீ கல்யாணம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்றது பெரிய விஷயம். இதுல எனக்காக சாப்பிடாம வேற இருந்து ஏன் மகா? ஏய் நான் சாப்பிடல, நான் உட்கார்ந்து அழற. நான் நல்லா இருக்குன்னு நினைச்சு நீ சாப்பிடாம இருக்கிற. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உனக்காகன்னு யார் சொன்னா? அந்த டெண்டர் கிடைச்சதுன்னா நம்ம 2 பேருக்குமே நல்லது தானே. நான் என்ன காலம் முழுக்க எப்படியே இருக்க போறேன்? இன்னும் ஒரு 10 நாள் அவ்வளவுதான். 10 நாளோ 10 வருஷமோ எனக்காக நீ கஷ்டப்படுற. எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற. இவ்வளவு அன்புக்கு நான் என்ன பண்ணிட்டேன் மகா? எனக்கு நண்பு புதுசா இருக்கு, என்னால தாய்க்க முடியல. பாரதி நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? என்ன யாரும் இந்த அளவுக்கு நேசிச்சது இல்ல மகா. அம்மாவுக்கு அப்புறம் நீதான். சின்ன வயசுல எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். ஒரு தடவை காய்ச்சல் ஜாஸ்தியாகி உயிரோடு இருப்பனா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு. அம்மா இப்படிதான் உன்ன மாதிரி சாப்பிடாம சாமிகிட்ட உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன எடுத்துட்டு பாரதி உயிரோட விடுன்னு பக்கத்துல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சாமிகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அம்மா அப்படிதான். அம்மாவுக்கு என்ன தவிர எது நினைக்கவோ பேசவோ எதுவும் இருக்காது. அம்மா செத்து போனதுக்கு அப்புறமா எல்லாம் போச்சுமா. திடீர்னு இன்னொரு அம்மா மாதிரி நீ வந்து நிக்கிற. டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது, என்னால தாங்க முடியலமா. அம்மா செத்து போனதுக்கு அப்புறமா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்மா ஏன் இல்லைன்னு நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா அம்மா செத்து போல மகா, மறுபடியும் உன் மூலமா வந்த மாதிரியே இருக்கு. நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது பாரதி. அம்மா இல்லாம லைஃப் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும்ல. அம்மா செத்து போனதும் வீட்டுல போன எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிட்டேன். அம்மா இல்லாத வருத்தம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எல்லாருக்கும் நான் அம்மா வைட்டேன். ஆனா நான் மனசுக்குள்ள தனியா இருந்தேன் பாரதி. எனக்கும் அம்மா மடியில படுத்துக்கணும், எல்லாம் ஃபீல் பண்ணணும்னு தோணும். நான் யார்கிட்ட சொல்றது சொல்லு? வீட்ல எல்லாரும் ஏன் தோள்ல சாஞ்சுப்பாங்க, நான் சாய தோள்ல இருந்ததில்ல. எனக்கு தோள் தேவைப்படுதுன்னு யாருக்குமே புரியல. நானும் சொல்லல. உண்மையை சொல்லணும்னா மனசுல இருந்த அந்த வெறுமை உன்னோட வந்ததுக்கு அப்புறம் தான் சரியாச்சுன்னு சொல்லலாம். என்கிட்ட உங்க அம்மாவை பாக்குறதா சொல்றேன். உண்மையான எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நீ அந்த இடத்த ஃபில் பண்ண, அந்த கம்ஃபர்ட்ட கொடுத்திருக்க. எதை வேணாலும் சொல்ல முடியற உன் தோள்ல சாஞ்சி
ஷேர் பண்ற ஒரு ஸ்பேஸ கொடுத்திருக்க. அந்த வீட்ல நிறைய ஆட்களோட இருந்த பாரதி, ஆனா தனியா தான் இருந்த. என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருந்த. ஆனா பாரு, இங்க நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஆனா நான் நானா இருக்க முடியுது. ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றேன் பாரதி. ஆனா நீ பாரு, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு சாப்பிடாம இருந்தத போய் பெருசா சொல்ற. எப்படின்னா, சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோள் நீ மட்டும்தான் பாரதி கொடுத்த. தெரியல, ஆனா அம்மா கூட இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அத உன்ன மாதிரி சொல்ல தெரியலமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மகா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்ன வேலைன்னு பெருசா ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. ஏன் மகா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீயும் பாரதியும் எங்கேயாவது ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம்ல? அது சரி, இந்த வெயில்ல எங்க போறது? அதுவும் சரிதான். அடிக்கிற வெயில்ல மண்டையில இருக்கிற மூளையெல்லாம் உருகி காது வழியா வெளியே வந்துரும் போல இருக்கு. அப்பா என்ன வெயிலு! காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவானே? இந்த வெயில்ல அது வேறயா? இப்பதான் நான் சர்பத் குடிச்சிட்டு வரேன். சொந்த தயாரிப்பு, உனக்கு நான் அப்புறமா தரேன். சர்பத்தெல்லாம் பண்ண தெரியுமா? அது ஃப்ரூட் சிரப் மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படித்தான் வச்சுக்கிய. சர்பத்துன்னு பேர் வைக்கிறதா நாம, குடிச்சு பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும் அது சர்பத்தா இல்லையான்னு. ஏமா, பாரதி எங்க வீட்ல இல்ல? காலையிலே கிளம்பி வெளியே போயாச்சுன்னு, எங்கன்னே தெரியல. போன் ஏதாவது பண்ணி பாக்கறதானம்மா? எங்க இருந்து போன் பண்றது? போனை தான் விட்டுட்டு போயிட்டாரே. ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லனா என்ன மனுஷன் அவன்? அது கூட பரவாயில்ல, காலையில சாப்பிட கூட இல்ல. பண்ணி வச்ச டிஃபன்லாம் ஆறி போயிடுச்சு. சாப்பிட்டு போயிருக்கலாம்ல. சரியா போச்சு. அவன் காலையில சாப்பிடுறது இல்லையே, அது உங்ககிட்ட சொல்லலையா? ஏன்னு? அதுவும் ரகசியமா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அவன் ஆரம்பிக்க போற ஹோட்டல் நல்ல விதமா நடக்கணும், டெண்டர் அவனுக்கே கிடைக்கணும்னு ஏதோ வேண்டுதலாம். அதான் ஒரே ஒரு வேலை மட்டும் சாப்பிடுறான். அப்போ காலையில சாப்பிடுறது இல்லையா? 2-3 நாளா ஒரு வேலை தாமா சாப்பிடுறான். அப்படிதான் அவன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல, நைட்டு கேட்டதுக்கு வெளியே சாப்பிட்டேன்னு சொன்னாரு. மகா, உன் மனச தேவையில்லாம கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவன் அப்படி சொல்லி இருப்பான். சாப்பாடு தானே, அது கிடைக்குது கழுத. எந்த சாமியாவது கண்ணை திறந்து உங்க 2 பேரையும் நல்லா வச்சிருந்தா அதுவே போதுமா? கடவுளுக்காக வேண்டிக்கிறது. நீ எதுவும் சொல்லாத, அவன் இஷ்டம் போலவே நடக்கட்டும். அடுத்த வாரம் ஒரு ஆர்டர் இருக்கு. பாரதி வந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். அதை கேட்டு போலான்னு தான் வந்தேன். பாரதி வந்தா வீட்ல வந்து ஒரு குரல் கொடுக்க சொல்லுமா? சரிங்கண்ணா. நான் வரேன் மகா. ஏய், போன் வச்சுட்டு போயிட்டேன். ஏய், கால் பண்ணியிருந்தேம்மா. பக்கத்துல கடைக்கு தான் போயிருந்தேன். நீ குளிச்சிட்டு இருந்தியா? அதுக்குள்ள வந்தலாம் நினைச்சேன். வர வழியா கணேசன் பார்த்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேனா அப்படியே டைம் போயிருச்சு. சாரிமா. அது பரவாயில்ல, நீ சாப்பிடலையான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஏய், நீ சாப்பாடு பண்ணிட்டியா? ஏய் சாரிமா, நான் வெளியிலே சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? கணேசனை காஃபி சாப்பிட கூப்பிட்டாரா, அப்படியே அவரோட போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன்.
அப்ப இப்போ சாப்பாடு வேணாமா? ஏய் பண்ணிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மதியம் சாப்பிட்டுக்கிறேன், வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. ரெண்டு நாளா நைட்டிய சமைக்கிறது இல்ல பாரதி. என்னையும் சமைக்க வேணாம்னு ஏன் சொன்ன? ஏய் என்னாச்சு, கேள்வி மேல கேள்வி கேட்குற? கேட்டதுக்கு பதில் சொல்லு பாரதி. நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்ட, எனக்காக இது சமைச்சுக்கிட்டு, அதான் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டேன். ஓ, நேத்து நைட் என்ன சாப்பிட்ட? நேற்று சப்பாத்தி சாப்பிட்டேன். ஏன்? நான் கேட்டதுக்கு தோசைன்னு சொன்ன. ஓ தோசையா? நேத்து சாப்பிட்டதுல மறந்து போச்சு, வீடு. ம், சாப்பிட்டாதானே ஞாபகம் இருக்கும். நீ என்கிட்ட சாப்பிட்டதா போய் சொல்றல்ல? நீயும் ஒரு வேளை தான் சாப்பிடுற, அப்படிதானே? ஏய் உனக்கு யார் சொன்னது? ஆமாவா இல்லையா அத சொல்லு. எதுக்கு இதெல்லாம்? என்ன மட்டும் அத்தனை கேள்வி கேட்டல்ல, இப்ப நீ எதுக்கு விரதம் இருக்கிற? அதான் சாமிக்கு நான் விரதம் இருக்கல, அது போதாதா? இது சாமிக்குன்னு யாரு சொன்னது? பின்ன? நீ ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி எல்லா வேலையும் கரெக்டா சாப்பிடணும்னு நினைக்கிறேன்? இந்த விரதம் சாமிக்காக இல்ல, உனக்காக. நீ பட்னியா இருக்கும்போது என்னால சாப்பிட முடியாது மகா, இதை பத்தி வேற கேட்காத ப்ளீஸ்.